ராமன் கிட்ட ரொம்ப அற்புதமான ஒரு குணம், நிறைய குணங்கள், எல்லா குணங்களும் அற்புதமான குணங்கள் தான், கல்யாண குணங்கள். ஆனால் எல்லாத்த காட்டிலும் ஒரு அற்புதமான குணம் என்னன்னா, எவ்வளவு தவறு செய்தவர்களை கூட அவர்கள் அந்த தவறுக்காக வருத்தப்படுவார்கள் என்றால், இல்லை சில நேரத்தில் அந்த தவறை பற்றி அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை என்றாலும் அவர்களை மன்னித்து அன்போடு அரவணைத்து கொள்வது. சுபாஷிதத்தில் ஒரு அற்புதமான சுபாஷிதம் உண்டு. நல்ல 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 விஷயங்களை எல்லாம் சேர்த்து சின்ன 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 வரிகளில் சொல்லக்கூடியது தான் சுபாஷிதம். சுபாஷிதம், பாஷிதம்னா சொல்வது. எப்படி நாம் தமிழில் நான்மணிக்கடிகை, நாலடியார் அப்படின்னு 4 வரி வச்சுருக்கோமோ, அதே மாதிரி சமஸ்கிருதத்தில் நல்ல விஷயங்களை, மங்களமான விஷயங்களை சொல்லக்கூடியது சுபாஷிதம். அந்த சுபாஷிதத்தில் ஒன்று வரும், ஒரு சுபாஷிதம். ஒரு மனுஷனை அடையாளம் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? தெருவில் எத்தனையோ பேர் நடந்து வருகிறார்கள். எத்தனையோ பேர் என்ன, எத்தனையோ ஜீவன்கள் கூட நடந்து வருகின்றன. தெருவில் நடந்து போகிறோம், அந்த சமயத்தில் எதிரில் ஒரு மாடு வருது, இல்லை எதிரில் ஒரு ஆடு வருது, எதிரில் ஏதோ ஒரு ஜீவன் வருகிறது, இந்த பக்கத்தில் 2 மனிதர்கள் வருகிறார்கள். Now how do we distinguish இவர் மனிதர், அது வேற ஏதோ ஒரு ஜீவன் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறோம்? கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, உருவத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறோம். அட் த லுக் ஆஃப் இட் பார்த்த உடனே இது தெரியாதா, குழந்தை கூட கேட்கும், இது தெரியாதா? எதிரில் நாய் வந்தால் 4 காலில் நடந்து வரும், மனிதர்கள் வந்தால் பாரு 2 காலில் நடந்து வருகிறார்களா இல்லையா, நிமிர்ந்து நேர வருகிறார்களா இல்லையா, அப்போ அவர்கள் மனிதர்கள். வடிவத்தை வச்சு தான் முதல்ல ஒருத்தர் மனிதரா இல்லையா அப்படின்னு சொல்கிறோம். அப்போது மனிதனுக்கு எது அலங்காரம், மனிதனுக்கு எது அலங்காரம், மனிதனுக்கு எது அவனுடைய முதல் அணிகலன் அப்படின்னு கேட்டால் அவனுடைய வடிவம்தான். மனிதனுடைய வடிவம்தான் அவனுடைய ஃபர்ஸ்ட் ஜுவல். முதல் ஜுவல் எது மாற்றுறது அப்படின்னு கேட்டால் மனுஷனுக்கு அவனுடைய வடிவம். நரஸ்யாபரணம் ரூபம். நரனாக இருப்பவனுக்கு எது ஆபரணம்னு கேட்டால் ரூபம். நரஸ்யாபரணம் ரூபம். சரி, எல்லாரும் மனிதர்கள் அப்படிங்கிற வடிவத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாரும் மனிதர்களாக இருக்கிறார்களா? எத்தனை சந்தர்ப்பத்தில் பள்ளிக்கூடத்துலேயும் கல்லூரியிலையும் கேட்டால் சொல்லுவார்கள், ஒவ்வொரு பெயர் வைத்திருப்பார்களா இல்லையா? வாத்தியார்களுக்கு என்னெல்லாம் பெயர் இருக்கும், மனுஷாங்கிற பெயரை தவிர மற்ற எல்லா பெயரும் இருக்கும், அத்தனை விஷயமும் இருக்கும். ஜுவாலஜி புக்கில் இருக்கிற பெயரெல்லாம் அங்கே இருக்கும் பேரில் இல்லையா? அப்போ மனிதர்களுக்கு ஏன் இப்படியெல்லாம் பெயர்? அவரவர்கள் குணத்தை பற்றி, அவர் குணம் எப்படி இருக்கோ அந்த குணத்தை வச்சு அவர்களுக்கு பெயர் வைக்கிறோம். அப்போ மனிதர்களுடைய வடிவம் மாத்திரம் முக்கியம் இல்லை, அவர்களுடைய வடிவத்திற்கு எது ஆபரணம்? மனிதன் என்கிற அந்த தன்மைக்கு ஆபரணம் அவனுடைய வடிவம். அந்த வடிவத்திற்கு எது ஆபரணம்னு கேட்டால் அவர்கிட்ட இருக்கிற குணம். சில பேரை சொல்லும்போதே அப்படித்தானே சொல்கிறோம். நீங்கள் விளையாட்டாக பேர் வைக்கிறது, பரிகாசமாக பேர் வைக்கிறது மாத்திரம் இல்லை, பெரிய பெரிய இலக்கியங்களில் கூட அந்த குணத்தை வைத்துத்தான் அந்த மனிதர்களின் பெயர்களை தீர்மானம் செய்திருக்கிறார்கள். யாராவது ஒருத்தர் ரொம்ப நன்றியோடு இருந்தால் நாய் போன்ற நன்றி அப்படின்னு தானே இலக்கியமே வர்ணிக்கிறது. அப்போ அந்த குணம் ரூபம் இல்லை. அந்த இடத்துல என்னாச்சு, நிமிர்ந்திருக்கிற ரூபத்தை விட்டுட்டோம். இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, நாய் மாதிரி நன்றியோடு கிடப்பார் அப்படின்னு சொல்கிறச்சே அந்த ரூபம் எங்கேயோ காணாமல் போச்சு, குணம் அங்கே உட்காருது. நரஸ்யாபரணம் ரூபம், ரூபஸ்யாபரணம்
குணம். சரி, ஒருத்தருக்கு நல்ல குணம் இருக்குது, நல்ல வடிவம் இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கார். அந்த பெண் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்கிறாள், நல்ல குணசாலியாகவும் இருக்கிறாள். ஆனால் கொஞ்சம் புத்தி சரியா இல்லைன்னா என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் அந்த அளவுக்கு பக்குவம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பார்ப்போமா இல்லையா? நரஸ்யாபரணம் ரூபம், ரூபஸ்யாபரணம் குணம், குணஸ்யாபரணம் ஞானம். ஒருவருடைய குணத்திற்கு கூட அணிகலன் என்னன்னு கேட்டால் அவர்களுடைய ஞானம், அவர்களுடைய அறிவு. சரி, ஒருத்தருக்கு வடிவம் நல்லா இருக்குது, குணம் நல்லா இருக்குது, ஞானம் நன்றாக இருக்குது, ஆனால் இது மாத்திரம் போருமா? அவரை மனுஷன்னு சொல்கிறதுக்கு இது மாத்திரம் போருமா? கொஞ்சம் நினைத்து பார்க்கலாம். வடிவம் அழகாக இருக்குது, குணம் அழகாக இருக்குது, ஞானமும் இருக்குது, இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு கேட்கலாமா இல்லையா? இப்போ அந்த சுபாஷிதம் சொல்கிறது, நரஸ்யாபரணம் ரூபம், ரூபஸ்யாபரணம் குணம், குணஸ்யாபரணம் ஞானம், ஞானஸ்யாபரணம். ஞானத்திற்கு எது தெரியுமா ஆபரணம்னு? ஞானஸ்யாபரணம் க்ஷமாக. யாருக்கு மன்னிக்க தெரிகிறதோ, யாரால் அடுத்தவர்களை மன்னிக்க முடிகிறதோ அவர்கள்தான் மனிதர்கள். ஈஸ்டர்ன் சிஸ்டத்துக்கும் வெஸ்டர்ன் சிஸ்டத்துக்கும் இருக்கிற ஒரு சின்ன வித்தியாசம் இந்த இடத்துல இருக்கு. ஈஸ்டர்ன் சிஸ்டம் இப்படி சொல்லிட்டு, வெஸ்டர்ன் சிஸ்டம் என்ன சொல்லும்? ஒரு பிரபலமான வரி உண்டா இல்லையா? அலெக்சாண்டர் போப்புடைய வரி, டு எர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் டிவைன். டு எர் இஸ் ஹியூமன், ஃபர்கிவ் டிவைன். ஆனால் ஈஸ்டர்ன் சிஸ்டம் அப்படி சொல்லலை. டு எர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் இஸ் ஆல்சோ ஹியூமன். ஏதோ தெய்வம்தான் மன்னிக்கும்னு இல்லை, மனிதர்களாக இருக்க வேண்டும் என்றாலே, மனிதர்கள் என்றாலே பிறர் செய்த தவறுகளை மன்னிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டால்தான் அந்த மனிதத்தன்மை முழுமை பெறும். அதை காட்டுறதுக்காகத்தான் தனக்கு தீங்கு நினைத்தவர்களுக்கு கூட முழுமையான மன்னிப்பை தரக்கூடிய ஒரு ராமனை பார்க்கிறோம். தனக்கு தீங்கு நினைப்பவர்கள், ஆனால் அவர்களை கூட எந்த காலகட்டத்திலேயும் தவறு சொல்லி அவர்கள் தீங்கானவர்கள்னு ராமன் சொல்லவே இல்லை. ராவணனை கூட காழ்ப்புணர்ச்சியோடு பார்க்கவே இல்லை. மனைவியை தூக்கி கொண்டு போனவன் தான், அதுவும் ஒரு கபட சந்நியாசியாக வேஷம் போட்டு தூக்கின்னு போனான். ஆனால் அப்போது கூட காழ்ப்புணர்ச்சியோடு அந்த ராவணனை ராமன் பார்த்ததாக இல்லவே இல்லை. யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நன்மையை செய்வதுங்கிறது தான் ராமன். கைகேயி அப்படி வந்து நின்னா. அடுத்த நாள் பட்டாபிஷேகம்னு சொல்லி அடுத்த நாள் கார்த்தாலையும் வந்தாச்சு. சுமந்திரன் போய் ராமனை அழைத்து கொண்டு வர, ராமன் வரும்போது ராமன் வந்து நேர பார்த்தான். அப்பா எங்கே இருக்காருன்னு பார்த்தான். அப்பா வழக்கமாக இருக்கிற அவருடைய அரண்மனை பகுதியில் இல்லை. சரி, அப்படின்னா அப்பா கைகேயி அரண்மனையில் தான் இருக்கணும். ஏன்னா இது அங்கே வழக்கம். என்ன வழக்கம்னு சொன்னால், ஏதாவது ஒரு பெரிய விழா நடக்க போகிறது, ஏதாவது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்க போகிறது, இல்லை ராஜரீகமாக ஏதாவது ஒரு பெரிய டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா சக்கரவர்த்தி கண்டிப்பாக கைகேயியின் வீட்டுக்குத்தான் போவார். கைகேயியை அழைச்சின்னு வரதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். ஒரு பெரிய விழா நடக்கப் போகிறதுனா கண்டிப்பாக கைகேயியை அழைத்து கொண்டு வருவார். இப்போ ராமனுக்கு என்ன நினைப்புன்னா, பட்டாபிஷேகம்னு சொன்னால் அப்பா அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக கைகேயி வீட்டுக்கு போயிருப்பாரா இருக்கும். அப்பாவை இங்கே காணுமே, அப்படின்னா நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு கைகேயி வீட்டுக்கு வந்தால் உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி, வெளியில் அவன் நிற்கிறா. அப்பாவை நீ இப்போ பார்க்குற மாதிரி இல்லை, அப்பா ரொம்ப ஒரு மாதிரி ஆயாசத்தில் இருக்கார்.
ஆயாசத்தில் இருக்காருன்னு சொல்லிட்டு அவர் ஆயாசத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அவர் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறார். ஆனால் சொன்னால் நீ ஏற்றுப்பியோ மாட்டியோங்கிற ஒரு பயம் அவருக்கு இருக்குது. அதனால் அவர் மனசில் இருக்கிறத நான் சொல்கிறேன், அவர் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை சொல்கிறேன்னு ஏதோ சக்கரவர்த்தி மனசில் இருக்கிறத தான் சொல்கிற மாதிரி அவ சொன்னான். அப்பா உன்னை 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு ராஜா சொன்னார் அப்படின்னா, அப்பா சொன்னார்னு கூட சொல்லலை. அதை சொல்ல வரும்போது மாற்றிட்டான். உங்கள் அப்பா சொன்னார்னு சொல்லலை. ஆழிசூழ் உலகெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழ் இரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூழிவெம் கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என இயம்பினன் அரசன். ஏன் அரசன்னு சொன்னான்னா அவளுக்கு ராமனை நன்றாக தெரியும். முந்தின நாள் சாயந்தரம் பட்டாபிஷேகம்னு சொன்னார்களா இல்லையா? அப்படி பட்டாபிஷேகம்னு சொன்னபோது ராமன் மனசில் நினச்சானான், அவனுக்கு ஒன்றும் ராஜ்யத்து மேலே பெரிய பிடிமானம்லாம் கிடையாது. இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டுங்கிற பிடிமானம்லாம் ராஜ்யத்து மேலே கிடையாது. ஏன்னா ராஜ்யத்து மேலே பிடிமானம் இருந்தால் பற்று, அந்த பற்றே கிடையாது. அதுக்காக அவனுக்கு ரொம்ப சந்தோஷமும் இல்லை, வெறுப்பும் இல்லை. ஆஹா ராஜ்யம் கிடைச்சிருத்தே அப்படிங்கிற அதீத சந்தோஷமும் கிடையாது. எனக்கு இது வேண்டாம் அப்படிங்கிற வெறுப்பும் கிடையாது. ஆனால் அவன் மனசில் அப்போ ஒரு சிந்தனை ஓடித்து. என்ன ஓடித்துன்னா, அரசர் ஆணையிட்டு இருக்கிறார், இந்த ஆணையை ஏற்றுக்கொண்டு கடமையை நிறைவேற்ற வேண்டும். இட் இஸ் பிளெயின் கடமை. மை டியூட்டி இஸ் டு ஃபாலோ வாட் த கிங் ஹேஸ் டோல்ட் மீ. அரசர் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை நான் செய்ய வேண்டும். நான் அரசருடைய மகன், அதனால் எனக்கு உரிமை இருக்குது அப்படி இல்லை. ஆஸ் அ சிட்டிசன் என்னுடைய டியூட்டி என்னன்னா, என்னுடைய அரசர் சொல்லக்கூடியதை நான் நிறைவேற்ற வேண்டும். ஒரு பிரஜையாக நான் நிறைவேற்ற வேண்டும். அப்படியே பகவத்கீதையில் சொல்கிற விஷயந்தான். கர்மண்யேவ அதிகாரஸ்தே, இந்த கடமையை செய்வது என்னுடைய வேலை, இதை நான் செய்ய வேண்டும். அப்பான்னு சொன்னார்னு எடுத்துக்கல. ஏன்னா அப்பா சொன்னார்னா கூட எனக்கு தானே உரிமை, அப்பா இதை கொடுக்கக்கூடாதா, 60,000 வருஷம் காத்துட்டு இருக்கிற அப்பா அப்படின்னு எல்லாம் நினைக்கல. எனக்கு இது உரிமை அப்படின்னு நினைக்கல. இது என்னுடைய கடமை, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ராமன் மனசில் இருந்த விஷயம் கைகேயிக்கு நன்றாக தெரியும். இப்போ என்ன சொல்கிறா, உங்கள் அப்பா சொன்னார்னு சொல்லலை, அரசன் என்ன கட்டளை இட்டிருக்கார் தெரியுமா? நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணும்னு அரசர் கட்டளை இட்டிருக்கிறார். ஆழிசூழ் உலகெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு பூடிவெம் காணம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வா என இயம்பினன் அரசன். அப்பா அரசர் சொல்லியிருக்கார்ப்பா, நீ 14 வருஷம் காட்டுக்கு போகணும். அதை சொல்லி வாயை மூடும்போது ப்ராபப்ளி ஷீ தாட் தெரியல, அவள் மனசில் நினச்சிருந்திருக்கலாம், அவசரப்பட்டு சொல்லிட்டேனே. 14 வருஷம் சொன்னேன். 14 வருஷம் எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னேன்னா, டெக்னிக்கலாக சிக்கல் அங்கே இருக்குது. 14 வருஷம் எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலையே. 7 ஆண்டில் வான்னு சொல்லிட்டேன், எப்போன்னு சொல்லாமல் விட்டுட்டேனே அப்படின்னு அவள் மனசில் நினச்சாலோ என்னமோ தெரியல. ஏன்னா ராமன் மனசில் இருக்கிறது அவளுக்கு தெரியுங்கிற மாதிரி அவள் மனசில் இருந்தது ராமனுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ராமன்கிட்டேருந்து பதில் வந்தது, அம்மா அரசர் சொன்னார்னா தான் நான் போவேனா?
மன்னவன் பணி என்றாகி நும்பணி மறுப்பனோ. ஒருவேளை நீயே இதை சொன்னேன்னா நான் மாட்டேன்னு சொல்ல போகிறேனா? ராஜா சொன்னார்னா தான் நான் போவேனாமா? நீ சொன்னேன்னா நான் மாட்டேனாமா சொல்ல போகிறேன்? என்ன அர்த்தம்? அதுக்குள்ளேயே அந்த பொருள் இம்ப்ளைடாக இருக்குது. அரசர் சொன்னா தான் நான் போவேனா, நீ சொன்னால் நான் மாட்டேன்னு சொல்ல போகிறேனான்னு கேட்டாலே நீ தான் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் இதை மறுக்க மாட்டேன். மன்னவன் பணி என்றாகி நும்பணி மறுப்பனோ. நீ பரதனுக்காக கேட்டிருக்கேன்னு சொல்ல போகிற, பரவாயில்ல. என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனன் பெற்றதன்றோ. என் தம்பி ராஜ்யத்தில் உக்காந்தா அதுக்காக நான் வருத்தப்படவா போகிறேன்? என்னுடைய தம்பி தானேம்மா. என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனன் பெற்றதன்றோ. இப்போ இதை ராமன் சொன்ன உடனே கைகேயி மனசு எப்படி இருக்கும்? அவ என்ன எதிர்பார்த்திருப்பா? ராமன்கிட்டேருந்து ஏதாவது ஆப்போசிஷன் வரும்னு நினச்சிருப்பா. எங்கேயோ ஒரு இடத்துல ஆப்போசிஷன் வரும்னு நினச்சி போகிறோன்னு வச்சுப்போம். அங்கே ஆப்போசிஷனே வரலன்னா நமக்கு உள்ளுக்குள்ளே பயம் பிடிக்கும் இல்லையா? எங்கேயோ ஒரு இடத்துல ஆப்போசிஷன் வரணும். இந்த அம்மா கிட்ட கேட்டால் தெரியும். குழந்தை ஏதாவது ஒன்றுத்துக்கு நோன்னு சொல்ல போகிறதுன்னு நினச்சி அவள் குழந்தைகிட்ட ஒன்று சொன்ன உடனே அந்த குழந்தை ரொம்ப சமத்து குழந்தையா ஓகேன்னு சொல்லிட்டுனா, என்னமோ தெரியலையே, ஏதோ உள்ளுக்குள்ள விவகாரம் இருக்குது, இப்படி இது சமத்தா ஒத்துக்கும் நான் நம்பலையேன்னு அவள் மனசுக்குள்ள ஒரு பயம் வரும். இப்போ கைகேயி மனசில் ஒரு பயம் வந்தது. இவன் அப்போஸ் பண்ணுவான்னு நினச்சி இவங்கிட்ட சொன்னால், இவன் முதல்ல என்ன சொல்லிட்டான்? ராஜா சொன்னா தான் நான் செய்வேனா, நீ சொன்னால் நான் செய்ய மாட்டேனாமா அப்படிங்கிறான். அதுக்கு அடுத்தது பரதனுக்கு நாடு கிடைத்தால் எனக்கு கிடைத்தது போலங்கிறானே. இப்போ எங்கேயோ பிரச்சனை இருக்கே, சிக்கல் இருக்கே. இவன் இவ்வளவு சாத்வீகமாக சொல்கிறானே, என்ன விஷயம்னு தெரியலையே. இப்போ அவன் மனசில் என்ன தோண ஆரம்பிச்சுது? நான் அவசரப்பட்டு 14 வருஷம்னு சொல்லிட்டேன், என்னைக்கு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலையே. இவன் பாட்டுக்கு போயிட்டு அம்மா 14 இயர்ஸ் அவ்வளோதானே, 6 மாதம் கழித்து போகிறேன், அன்னிலேருந்து 14 வருஷம் கேல்குலேட் பண்ணிக்கும். 1 வருஷம் கழித்து போகிறேன், ஒரு வருஷம் ராஜ்யத்தில் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா நான் 14 வருஷம் போகிறேன்னு சொன்னால் எப்படி தடுக்க முடியும்? இவ சொல்லியிருக்கிறது என்ன? 14 வருஷம்னு சொல்லியிருக்கா, என்னைக்கு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லலை. வெறுமனே நீ காட்டுக்கு போன்னு சொன்னால் அர்த்தம் வேற. நீ கானகம் போக வேண்டும் என்று அப்பா ஆசைப்பட்டார்னு சொன்னால் அர்த்தம் வேற. நீ 14 வருஷம் போன்னு சொன்னால் எப்போ ஆரம்பிக்கும் எப்போ முடியுங்கிற கால்குலேஷன் வந்துடும். ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவார்கள், யூ டிஃபைன் யூ கன்ஃபைன் அப்படிம்பார்கள். சில விஷயங்களை ரொம்ப தெளிவாக சொல்கிறேன்னு ஆரம்பித்தா எங்கேயோ போய் ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். இப்போ இவன் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் பேர் வழின்னு, 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் அப்படின்னா, அம்மா ஒரு 2 வருஷம் ஆட்சி பண்ணிவிட்டு அப்புறமா பரதன்கிட்ட கொடுத்துட்டு அன்னிலேருந்து 14 வருஷம் நான் காட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா இந்த 2 வருஷத்துக்குள்ளே என்ன ஆகும்னு தெரியாதே. 2 வருஷம் வேண்டாம், 2 மாதம் வேண்டாம். சரிம்மா காட்டுக்கு தானே போகணும், நாளைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆகிடும்? நாளைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டா இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன் அவளுக்கு அந்த பயம் வருகிறதுனா, நேற்றுக்கு சாயங்காலம் இருந்ததை ராத்திரியோட ராத்திரியாக மாற்றினவ இவ. அப்போது இவளை மாதிரி யாராவது சாமர்த்தியமாக இன்றைக்கு காலையிலிருந்து நாளைக்கு காலைக்குள் எல்லாவற்றையும் மாற்றிவிடலாம். அந்த பயம் அவள் மனசுக்குள்ளே வருது. அது ராமனுக்கு தெரிஞ்சு போச்சு. பேச ஆரம்பித்தான். மன்னவன் பணி என்றாகி நும்பணி மறுப்பனோ. என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனன் பெற்றதன்றோ. மின்னொளிர் கானம் இன்றே போகின்றேன். அம்மா யூ கேன் ஸ்டார்ட் யோர் கிளாக். 14 இயர்ஸ் சொன்னியா இல்லையா, இப்போ கவுண்ட் டவுன் ஆரம்பி. இன்னைக்கு போகிறேன், இன்னையிலேருந்து 14 வருஷம் கணக்கு வச்சுக்கோ. மின்னொளிர் கானம் இன்றே போகின்றேன். திருப்பி வருவேன்னு நினைக்காத. எதுக்கு? திருப்பி வந்து இன்னைக்குன்னு சொன்னால் அங்கேயும் ஒரு சின்ன ஆபத்து இருக்குது. இவ கார்த்தால் பார்க்குறா,
ராமனை கூப்பிட்டு பேசுறது எப்போ? கார்த்தால. இன்றே போகின்றேன்னா 24 மணி நேரத்தில் எப்போ வேணாலும் இருக்கலாம். இன்றே போகின்றேன்னு இவன் சாயங்காலம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி நிதானமாக புறப்பட்டான்னா அதுக்குள்ளே வசிஷ்டர் வந்து விஷயத்தெல்லாம் மாற்றிவிட்டார்னா என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிறார். ராமன் விடுவானா? மின்னொளிர் கானம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். அம்மா விடை வாங்கிவிட்டேன். அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம், அட் திஸ் வெரி செகண்ட் நான் புறப்படுகிறேன், போய் வருகிறேன், விடையும் கொண்டேன். அந்த ஒரு பதில்ல கைகேயிக்கு எத்தனை விஷயங்களை புலப்படுத்துகிறார். எனக்கு உன் மேலே எந்த கோபமும் இல்லை, எனக்கு பரதன் மேலேயும் கோபம் இல்லை, நீ ஏதோ காரணத்தால் செய்து விட்டாய், நீ எந்த காரணத்தால் செய்திருந்தாலும் உன்னை நான் மதிப்பேன், காட்டுக்கு போகிறதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, வருகிற கானக வாழ்க்கையை எதிர்கொள்கிறேன். எத்தனை விஷயங்களை கைகேயிக்கு அந்த பதிலில் மிக சூட்சுமமாக தெரிவிக்கிறார். காட்டு வாழ்க்கையை ராமனும் சரி சீதையும் சரி கஷ்டமாக பார்க்கவே இல்லை. ராவணன் வருகிற வரையில் அவர்களுக்கு காட்டு வாழ்க்கை சுகமான வாழ்க்கையாக இருந்தது. ஐயோ காட்டில் வந்து இருக்கவே நினைக்கல. அப்போ மாத்திரமில்லை, அதுக்கு முன்னால் கூட ராமன் வாழ்க்கையை எப்படி சந்தித்தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிள் உண்டு. இன்னைக்கு கூட திருப்பதி வெங்கடேச பெருமாளுக்கு சுப்பிரபாதம் பாடுகிறார்களே, என்ன சொல்லி பாடுகிறார்கள்? கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா புண்ணியா பிரவர்த்ததே, உத்திஷ்டோ கோவிந்த உத்திஷ்ட உத்திஷ்ட கருடத்வஜ. எதுக்கு உத்திஷ்டான்னு கேட்டால் கர்த்தவியம் தெய்வமான்மிகம், உன்னுடைய கடமைகளை எல்லாம் நீ செய்ய வேண்டும், தெய்வத்தை வணங்க வேண்டும், எழுந்திரு. கடமைகளெல்லாம் தெய்வ வடிவமானவை, எழுந்திரு. முதல் வரி எங்கே? கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா புண்ணியா பிரவர்த்ததே. அப்பா கிழக்கு திசை வெளுத்து விட்டது, கிழக்கில் உதயம் வந்துவிட்டது, உதித்து விட்டது, எழுந்திரு. யாரை எழுந்திரு? கௌசல்யின் திருமகனே எழுந்திரு. இன்னைக்கும் வெங்கடேச சுப்பிரபாதத்தில் இருக்கிற அந்த முதல் வரி விஸ்வாமித்திரர் ராமனுக்கு பாடியது. வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற வரி. அந்த வரியை எடுத்துத்தான் அதுக்கப்புறம் சுப்பிரபாதம் பிற்காலத்தில் வந்தது. ஆனால் அந்த வரி விஸ்வாமித்திரர் பாடினதா கணக்கு. வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற வரி. விஸ்வாமித்திரர் ராமனை அழைத்து கொண்டு போனார், கூடவே லக்ஷ்மணனும் போனான். ராமா வா அப்படின்னு கூப்பிட்டா போகிறோம், லக்ஷ்மணனும் கூடவே வந்து நிற்பான். 2 பேரும் போனார்கள். 2 பேரும் அரச குடும்பத்தில் வாழ்ந்த இளவரசர்கள். 2 பேரும் எப்பேற்பட்ட இளவரசர்கள்? தசரத சக்கரவர்த்தியின் குமாரர்கள். தசரத சக்கரவர்த்தியை பற்றி ஒரு கர்ண பரம்பரை கதை உண்டு. அந்த கதைக்கு சில அகச்சான்றுகள் வால்மீகி ராமாயணத்துலேயும் உண்டு, கம்பராமாயணத்துலேயும் உண்டு. சக்கரவர்த்தியோட கால் விரலில் காயம் இருக்குமா. தசரத சக்கரவர்த்தியோட கால் விரல் இருக்கா இல்லையா, அதில் காயம் இருந்துகிட்டே இருக்கும், புண்ணு இருந்துகிட்டே இருக்கும். ஏன் அவருக்கு என்ன அல்சர் ஹீலே ஆகலையா? ஏன்னா நமக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுவோம், அல்சர் ஹீலே ஆகலைன்னா அவருக்கு ஏதோ நோய் இருந்தது, அவருக்கு நீரிழிவு இருந்தது, டயபெட்டிஸ் இருந்தது, அது இருந்தது, இது இருந்தது. அதெல்லாம் இல்லை காரணம். அவர் சிம்மாசனத்தில் உட்காந்துருப்பார், ராஜ தர்பாரில் உட்காந்துருப்பார். அவரை வணங்குவதற்காக சிற்றரசர்கள் நிறைய பேர் வருவார்கள். அத்தனை பேர் வரச்சே அவர்களுக்கு சான்ஸ் கிடைக்காது. இவரை வணங்குவதற்கு பெரிய கூட்டம் காத்துட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கேயோ போகிறோம்னு வச்சுப்போம், ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம்,
நம்மக்கிட்ட இருக்கிற பொருளெல்லாம் வச்சுட்டு அதுக்கு போகணுன்னா டைம் ஆகிடும். திருப்பதியிலேயே பார்க்கலாமே, எத்தனை பேர் திருப்பதி கூட்டத்தில் மூட்டை முடிச்செல்லாம் கையிலேயே வச்சுட்டு இருப்பார்கள். ஏன்னா அதை கொண்டு போய் வச்சுட்டு வரத்துக்கெல்லாம் நேரம் இருக்காது. வச்சுட்டு வந்தால் க்யூவில் இன்னொரு 1 கிலோமீட்டர் தாண்டி போக வேண்டியிருக்கும். அதனால் பரவாயில்ல, அப்படியே சேர்ந்துடலாம். இப்போ அதே மாதிரி தான் தசரத சக்கரவர்த்தியை பார்க்க வரக்கூடியவர்கள், வந்து வணங்கக்கூடிய சிற்றரசர்கள் வருவார்கள். வந்தால் பெரிய க்யூ நிற்கும். அப்போ அந்த க்யூவில் என்ன ஆகும், அவ்வளோ பெரிய க்யூவில் கிரீடத்தெல்லாம் கழட்டி எங்கேயாவது வச்சுட்டு வந்தால் டைம் ஆகிடும். அதனால் கிரீடத்தோடையே வருவார்கள். பொத்து பொத்துன்னு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவார்கள். அந்த கிரீடம் இவர் காலில் குத்தி 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 அந்த புண்ணு ஆறறதுக்குள்ளே அடுத்த கிரீடம் வந்துடும் குத்துறதுக்கு. ஒரு கிரீடம் குத்தும், காலில் புண்ணாகும், இன்னொரு கிரீடம் வந்து இன்னும் கொஞ்சம் குத்திடும். அப்படி இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி. அந்த சக்கரவர்த்தியினுடைய திருக்குமாரர்கள் எவ்வளவு செல்வ பிள்ளைகளாக இருந்திருப்பார்கள். புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணி பிறந்த குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு எவ்வளவு செல்வ செழிப்பு இருந்திருக்கும். அந்த 2 பிள்ளைகளை அழைச்சின்னு போகிறார் விஸ்வாமித்திரர். சக்கரவர்த்தியே சொன்ன கணக்குப்படி 15 வயசு நிரம்பலை. 15 வயசு நிரம்பலை அந்த 2 பிள்ளைகளுக்கும். 2 பேரும் போகிறார்கள். அன்னைக்கு அப்படியே போன சக்கரவர்த்தி சரையு நதிக்கரை அந்த விஸ்வாமித்திரர் சரையு நதிக்கரை வந்தோடனே என்ன பண்ணார், இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கலாம்னார். விஸ்வாமித்திரர் காட்டில் கல்லில் முள்ளில் தங்கி பழக்கப்பட்டவர். அவருக்கு தோலெல்லாம் தடிச்சு போயிருக்கும். தபஸ்வியாக இருந்தவர். ஆனால் இந்த இளம் குமரர்கள், இவர்கள் அரண்மனையிலேயே தங்கி பழக்கப்பட்டவர்கள். சரையு நதிக்கரைக்கு போனோன்னு அவர் சொன்னார், கன்வீனியண்ட்டாக சொன்னார், இன்னைக்கு இங்கேயே ராத்திரி படுத்து தூங்கலாம்பான்னார். நதிக்கரையில் எப்படி இருந்திருக்கும்? நதிக்கரை மண்ணு தானே, மணல் தானே. ஆற்றங்கரை மணலில் படுத்து தூங்கணும்னா எப்படி இருந்திருக்கும்? அந்த பிள்ளைகள் ஒரு வார்த்தை முணுமுணுக்கலை, ஒரு வார்த்தை நோன்னு சொல்லலை, இந்த இடமா கேட்கலை. அவர்கள் மிக சௌக்கியமாக அதை ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிறதுக்கு அத்தாட்சி என்னன்னா, அடுத்த நாள் கார்த்தால கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா புண்ணியா பிரவர்த்ததேன்னு சொல்லி அந்த குழந்தைகளை எழுப்புகிறார்னு சொன்னால், அந்த குழந்தைகள் எவ்வளவு சுகமாக அதை ஏற்றுக்கொண்டார்கள். சந்தோஷமாக ஏற்றுன்றதுனால தானே அடுத்த நாள் கார்த்தால இவர் அவர்களுக்கு சுப்பிரபாதம் பாட வேண்டியிருந்தது. ராத்திரி பூரா கொட்டை முழிச்சுண்டு இவர் எப்போ எழுந்திருப்பாருன்னு பார்த்து, இந்த மாதிரி ஒரு இடத்துல எங்களை தங்க வைத்தீர்களே சொல்லலையே. 15 வயசு. அந்த காலகட்டத்திலேயே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னா எப்பேற்பட்ட பக்குவம் அந்த ராமனுக்கு இருந்திருக்க வேண்டும். வசிஷ்டர் சொன்னார், அப்பா இவர் தான் இனிமேல் உன்னோட குரு, போயிட்டு வா. விஸ்வாமித்திரர் புதுசு இல்லையா? வசிஷ்டரோடையே பழகின ராமனுக்கு விஸ்வாமித்திரர் புதுசாக இருக்கிற குரு. ஆனால் அந்த குரு சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு, முன்னாலேயே ஒரு நாள் பார்த்தோமே, ராமாயணம் எவ்வளவு வித்தியாசமான ஒரு காப்பியம், எவ்வளவு வித்தியாசமான ஒரு இதிகாசம்னு சொன்னால், மற்ற எல்லா புராணங்கள்லேயும் சண்டை போட்டுக்கொள்ளக்கூடிய வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் இதில் சண்டை போட்டுக்கல. இதில் 2 பேரும் ரொம்ப ஒற்றுமையாக இருந்தார்கள். விஸ்வாமித்திரரோட உன் பிள்ளையை அனுப்பு, உன் பிள்ளைக்கு நன்மை கிடைக்கணும்னு சொன்னால் அவரோட அனுப்புன்னு சொன்னதே வசிஷ்டர் தான். தசரத சக்கரவர்த்தி என்னென்னமோ சொல்லி பார்த்தார். நான் அனுப்ப மாட்டேன்னு என்னென்னமோ சொன்னார்னு பார்த்தோமா இல்லையா? ஆனால் ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தா வசிஷ்டர் தான். உன் பிள்ளைக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்றால் இவரோடு அனுப்பு. அதே விஸ்வாமித்திரர் அவரும் வசிஷ்டரை எவ்வளவு மரியாதையோடு நடத்தினார்ங்கிறத ராமாயணத்தில் மாத்திரம்தான் பார்க்க முடியும். அந்த விஸ்வாமித்திரர் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு செய்கிற ராமன். எதிரில் பெருசா ஒத்தி வந்து நிற்பா. யார் அந்த தாடகைன்னு கேட்கும்போது வந்து நிற்பா. கரெக்டாக
1000 யானை பலம் பொருந்தியவள். அவ கல்லுன்னு நினைச்சு தூக்கி போடுவா அப்படி. ஆனால் அந்த கல் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய மலை. மலை அவளுக்கு ஒரு கல் அப்படின்னா அவள் எப்படி இருந்திருப்பா? அந்த தாடகை எதிரில் வந்து நின்ன உடனே ராமனுக்கு ஒரு சின்ன தயக்கம் வந்தது. என்ன இருந்தாலும் பெண்ணாக இருக்கிறாளே, என்ன இருந்தாலும் பெண்ணாக இருக்கிறாளேன்னு ஒரு சின்ன தயக்கம். அந்த தயக்கத்தை பார்த்தோன்னே விஸ்வாமித்திரர் சொன்னார், பெண்ணு நினைக்காத, பெண் வடிவத்தில் இருந்தாலும் பிறருக்கு தீங்கு செய்தால் அவள் பெண் அல்லள். இதில் என்ன வேடிக்கை தெரியுமா? ராமாவதாரமும் சரி, கிருஷ்ணாவதாரமும் சரி, சில விஷயங்களில் எதிரெதிராக இருக்கிற மாதிரி இருக்கும். காந்தி கூட ராமன் வாழ்ந்ததைப் போல வாழ வேண்டும், கண்ணன் சொன்னதைப் போல வாழ வேண்டும்னர். கண்ணன் சொன்னதைப் போலத்தான் வாழ முடியும், கண்ணன் வாழ்ந்ததைப் போல நம்மால் வாழ முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். அத்தனை ராட்சசர்கள் சின்ன வயசுலேயே வருவார்கள்னு சொன்னால் கண்ணன் வாழ்ந்த மாதிரி யாராவது வாழ முடியுமா? ராமன் பிறந்தது நடு மதியம், நல்ல நடுப்பகல் அப்படின்னு சொல்கிறோமே அந்த நேரம். கண்ணன் பிறந்தது நடுநிசி. ராமன் பிறந்தது நடுப்பகல்ங்கிறதுனால தான் அந்த நடுப்பகலுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த ஒரு முகூர்த்த நேரம் அபிஜித் நேரம் என்று அழைக்கப்படுகிறது. பிறந்த நேரத்தில் 2 பேரும் ஆப்போசிட். ராமன் சூரியகுலம், கண்ணன் சந்திரகுலம். அங்கே பார்த்தாலும் ஏதோ வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ராமன் முதலாக அழிக்க நேர்ந்தது ஒரு பெண்ணை, பெண் வடிவத்தில் இருந்தவளை. கண்ணன் முதலாக அழிக்க நேர்ந்ததும் பெண் வடிவத்தில் இருந்த பூதனையை தான். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பாடமே அதுதான். இட் இஸ் நாட் தி எக்ஸ்டர்னல் ஃபார்ம் தட் மேட்டர்ஸ். நம்ம இதை ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு பார்த்துடக்கூடாது. இதில் ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. சரியாக புரிஞ்சுக்காம பார்த்தோன்னா ராமனும் கிருஷ்ணனும் மேல் ஷாவனிஸ்ட் அப்படின்னு ரொம்ப வேகமாக சொல்லிடுவோம். ஏன்னா 2 பேரும் பெண் கொலை செய்தார்கள். மற்றவர்கள் சொல்கிறது என்ன? கூனியே சொன்னான். இந்த ராமன் யார் தெரியுமா? ஒரு பெண்ணை அடித்தவன் தானே. கைகை கிட்ட சொன்னான், ராமன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? ராமனை பெற்ற எனக்கு என்ன கஷ்டம் இருக்க முடியும்னு கைகை முதல்ல அவகிட்ட மறுப்பு சொன்னாளா இல்லையா? அப்போ சொன்னா, அவனை போய் பெருசாக பேசுறியே, இந்த ராமனை போய் பெருசாக பேசுறியே, அவன் விஸ்வாமித்திரரோட போனானே, போயிட்டு என்ன பண்ணான்? ஒரு பெண்ணை தானே அழித்தான். முதல்ல ஒரு பெண்ணை போய் அழித்தானே, அவனையா பெரிய வீரன்னு சொல்கிறேன்னா? இப்போ ராமர் காலத்திலேயே அதுக்கு ஒரு ஆப்போசிஷன் அப்படி இருந்திருக்கு. ஆனால் இதில் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்லாம் இல்லை. இட் இஸ் நாட் த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், இட் இஸ் த ஃபேக்ட். வெளியில் தெரியக்கூடிய வடிவம் இல்லை முக்கியம், அவர்கள் உள்ளத்திற்குள்ள என்ன உணர்வோடு இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆணுக்குள்ளேயும் ஆண்மையும் உண்டு, பெண்மையும் உண்டு. ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஆண்மையும் உண்டு, பெண்மையும் உண்டு. எது எந்த நேரத்தில் வெளிப்படணுமோ இல்லை எது எந்த நேரத்துக்கு தேவையோ அந்த குணம் வெளிப்படும், அவ்வளவுதான். இது தூக்கலாக சில நேரங்களில் வெளிப்படும். இயல்பான காரணங்கள் தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களை கொஞ்சம் அரவணைச்சு எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அழைச்சின்னு போனோம் அப்படின்னா அந்த பெண்மை குணம் கொஞ்சம் தூக்கலாக வெளிப்படும். வெளியில் போய் புற உலகத்தில் வாழும்போது அந்த மாதிரி எல்லாரையும் அரவணைச்சு பண்ண முடியாதுங்கிற சூழலில் கொஞ்சம் ஆண்மை குணம் வெளிப்படும், அவ்வளவுதான். 2 பேரும் பெண் வடிவத்தில் இருந்தவர்களைத்தான் அழித்தார்கள். இவ பெண்ணாச்சேன்னு ராமன் தயங்கின போது விஸ்வாமித்திரர் சொன்னது அதுதான். அப்பா, பெண்ணு தயங்காத, எப்போ அவள் மற்றவர்களுக்கு தீங்கு செய்கிறாளோ அவளை பெண் என்று ஏற்றுக்கொள்ள முடியாதே பார்.
அப்போ ராமன்கிட்டேருந்து ஒரு பதில் வந்தது. சரி, அப்படி என்றால் இவள் பெண் இல்லை அப்படின்னெல்லாம் அந்த அனாலிசிஸ்குள்ளேயே ராமன் போகலை. குருவே, வேதம் எதுன்னு கேட்டால் நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு வேதம், நீங்கள் சொல்வது தான் எனக்கு வேதம். வேதமே பொய்ன்னு சொன்னாலும் நீங்கள் அதை சொன்னால் அதுதான் வேதம். அப்போ அந்த குரு கிட்ட வைக்கக்கூடிய நம்பிக்கை,